எதுல இந்த ஆட்சியில நான் சமரசம் ஆயிட்டேன்? ஒரு உதாரணத்துக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, ஆமா, அருணா ஜெகதீசன் அறிக்கை வந்ததுல ஆமா, அந்த ரிப்போர்ட்டையே அப்படியே ஃபாலோ பண்ணாங்களா? ஃபாலோ பண்ணுது அந்த அரசாங்கம். நீ கடவுளாக இருந்தாலும் இந்த நாட்டுடைய நீதி அரசராக இருந்த அருணா ஜெகதீசனுடைய அறிக்கையில் நீ குற்றவாளி என்று சொல்லியிருக்கிற இந்த குற்றவாளிகள் இந்த நாட்டுடைய அரசாங்கத்தின் பதவியில் ஒரு துளி மணி கூட நீடிப்பதற்கு லாய்க்கற்றவர்கள் இவர்களை கொலைவாய்களை பதிவு செய்து தூக்கி சிறையில் அடைக்க வேண்டும் என்று பேசுகிற நெஞ்சுரம் வேல்முருகனை தவிர தமிழ்நாட்டில் எந்த தலைமைக்கு இருக்கு சொல்லுங்க? அது உங்க நெஞ்சுரம் பாராட்டத்தக்கதுன்னு. ஆனால் செயல் அளவில், அதாவது செயல் அளவில் இருக்கிறத செயல்பாட்டு அளவில் செய்ய முடியுது. முதலமைச்சராக மாதேஷ் வேல்முருகன் நாட்டுக்கு உள்துறை அமைச்சராக செயல்றாளியன் பாரு. அப்ப இருக்கிற முதலமைச்சரால அதை செய்ய முடியல. கரெக்டா? அதை வெளிப்படையா சொல்லுங்க. இருக்கிற முதலமைச்சர் செய்கிறாரா இல்லையா என்பதை கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய வேலைங்க. பத்திரிகை என்று 4வது தூணாக சமமாக சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் அமர வைக்கிற பத்திரிகையுடைய கடமை பொறுப்பு. அது போய் இன்னைக்கு தமிழ்நாட்டில் போய் பாரதிய ஜனதாவுக்கு சனாதன கும்பல்களுக்கு சிங் ஜாங் அடிக்கிற அந்த பத்திரிகையாளர்களை கேட்க சொல்லுங்க.